பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. ஹைதர் அலியுடன் முதல் ஆங்கில மைசூர் போரில் ஆங்கிலேயர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையின் ஓர் அம்சம்தான் இரண்டாம் ஆங்கில மைசூர் போருக்கு வித்திட்டது என்று சொன்னீர்கள். அந்த ஒப்பந்தத்தில் அப்படி என்னதான் இருந்தது தாயே? அந்த சிறுவனின் கேள்விக்கு முதலாம் போரில் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அந்த அம்சத்தை கோடிட்டு காட்டினேன். 1769 ஹைதர் அலியும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியும் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தில் மற்ற பிரதேசங்கள் அவர்களில் யாராவது ஒருவர் மீது தாக்குதல் தொடுக்கும் பட்சத்தில் ஒருவருக்கொருவர் படை உதவிகளை செய்து கொள்வது என்று உறுதி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் முதல் போர் நடந்தபோது ஆங்கிலேயருக்கும் சரி ஹைதர் அலிக்கும் சரி தீர்க்கமான வெற்றி எதுவும் கிட்டவில்லை. இருவருமே ஒரு கட்டத்தில் சமரசம் செய்து கொண்டிருந்தார்கள். எனவே இந்த ஒப்பந்தமே காலத்தின் கட்டாயத்தால் செய்து கொள்ளப்பட்டது என்பதைத்தான் பின்னர் நடைபெற்ற சம்பவங்கள் வலுவாக பதிய வைத்தன. 1769 செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையை ஆங்கிலேயர்கள் நிறைவேற்ற தவறினார்கள். அதுவும் அடுத்த 2 வருடங்களில். 1771 மராட்டியர்கள் ஹைதர் அலி மீது படையெடுத்தார்கள். மதராஸ் உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்கள் ஹைதர் அலிக்கு உதவ படைகளை அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் செய்யவில்லை. சொல்லப்போனால் அந்த ஒப்பந்தத்தை இம்மி அளவும் கூட மதிக்கவில்லை. ஹைதர் அலிக்கு ஆதரவாகவும் இருக்கவில்லை. இது ஹைதர் அலிக்கு பெருத்த ஏமாற்றத்தை அளித்தது. 1771 மராட்டியர்கள் மைசூர் மீது தாக்குதல் தொடுத்தார்கள். அந்த போரில் ஹைதர் அலி தோற்றான். ஹைதர் அலியின் பிரதேசங்களை மராட்டியர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். போரின் முடிவுக்காக அவன் மராட்டியர்களுடன் ஒரு சமரசத்தை நாடினான். வருடந்தோறும் 36 லட்சம் ரூபாய் கொடுப்பது என்று முடிவானது. இந்த சம்பவத்தால் கோபமடைந்த ஹைதர் அலி ஆங்கிலேயர்களை வெகுவாக வெறுக்கத் தொடங்கினான். சிறிது காலத்தில் ஹைதர் அலியின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த பிரெஞ்சு குடியேற்ற பகுதியான மாஹேயை ஆங்கிலேயர்கள் முற்றுகையிட்டார்கள். இதனால் பெரும் அதிர்ச்சியடைந்தான் ஹைதர் அலி. இந்த நிகழ்வு ஆங்கிலேயருக்கு எதிராக ஹைதராபாத் நிசாம் மராட்டியர்களின் துணையுடன் ஒரு முக்கூட்டணியை உருவாக்க ஹைதர் அலியை தூண்டியது. தனது ஆதிக்கத்தின் கீழ் பிரெஞ்சுக்காரர்களின் வசம் இருந்த மாஹேயை ஆங்கிலேயர்கள் தாக்கிய போதுதான் 1780 ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு போரை அறிவித்தான் ஹைதர் அலி. இதுதான் இரண்டாம் ஆங்கில மைசூர் போருக்கான காரணி ஆயிற்று. ஹைதர் அலி, நிசாம், மராட்டியர்கள் என அமைந்திருந்த அந்த முக்கூட்டணி அப்போது வலுவாகவே இருந்தது. அது தொடக்கத்தில் ஆர்காட்டில் பிரிட்டிஷ் படைகளை பின்வாங்கச் செய்தது. குறிப்பிடத்தக்க வெற்றிகளையும் பெற்றது. இந்த இரண்டாம் ஆங்கில மைசூர் போரின் ஒரு பகுதியாக சின்ன சின்ன போர்களும் நடந்தன. கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கும் மேல் நீடித்த போர் அது. 1781 ஜூலை 1 ஒரு போர். இது போர்ட்டோ நோவோ போர் எனப்பட்டது. அடுத்து 1783 ஆகஸ்ட் 27 ஒரு போர். இது பொல்லிலூர் போர் எனப்பட்டது. இந்த 2 போர்களிலும் ஏற்பட்ட முடிவுகள் என்ன தெரியுமா? அதைவிட இந்த போர்களின் மறு வருடமே ஹைதர் அலிக்கு ஏற்பட்ட அந்த பின்னடைவு
என்ன தெரியுமா? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.